சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவி ஏற்றுட்டாரு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரம் 10 நாளா தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயம், தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? தேர்தல் முடிஞ்சு மே 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்ல ஒருவேளை திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் ஒரு 118 120 அந்த மாதிரி தொகுதியில் தொட்டு இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட பல பேருக்கு ஒரு நிம்மதியான வேலையா இருந்திருக்கும். பல பேர் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம ஒரு விஷயம் பேசுறதுக்குள்ளேயே அது அவுடேட்டட் ஆயிடுது. அதுக்குள்ள ஒரு புது விஷயம் வந்துடுது. பிரேக்கிங் நியூஸ் நீங்க பார்த்து நீங்க ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. தொடர்ந்து அடுத்து பிரேக்கிங் நியூஸ் வரும்போது நம்ம எந்த நியூஸ்மே ஒரு ஸ்டாண்டர்டா வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இரவுல கூட இந்த விஷயம் நாளை காலை வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இல்லாம நொடிக்கு நொடி மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 த்ரில்லரான ஒரு படத்தை பார்ப்பது போல திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய இந்த வெற்றி கழகத்தினுடைய வெற்றி அமைஞ்சி இன்னைக்கு ஒரு வழியா முதலமைச்சர் பதவி ஏத்துட்டாரு. அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றதுல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அதே மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு இருந்ததா அப்படின்றதான் இப்ப இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா 100ல 35% மக்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 234 தொகுதியில 50% குறைவான தொகுதியில், அதுவும் ஏறக்குறைய 35-40% தொகுதிகளில் தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 118 தொகுதியில் வெற்றி பெற்றாதான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜாரிட்டியை அவரு தீர்மானிப்பதற்காக என்ன பண்ணார்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அவர் சொன்ன மாதிரி தீய சக்தி. நம்ம இந்த நிகழ்ச்சியில யாரையும் குறைச்சி அதிகமா பேசுறது இல்ல. திரு விஜய் அவருடைய வெற்றி ரொம்ப சாதாரணமா நம்ம எடை போடவே முடியாது. ஒரு சினிமா நடிகரா இருந்தா கூட கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் உழைச்சி இத்தனை ரசிகர்களை சேர்த்து, அதுவும் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இத்தனை ரசிகர்களை சேர்த்து, அவரோட ரசிகர்கள் தான் ரொம்ப உண்மையா உழைச்சது அவரோட ரசிகர்கள் தான். அவர் உழைப்பு ஒண்ணுமே கிடையாது. ரசிகரோட ஒரு உழைப்போட கம்பேர் பண்ணது ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு உழைத்து தன்னுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நடிகரை முதல்வர் நாற்காலில் உட்கார வைக்க வேலை பார்த்தது யாருன்னா அந்த ரசிகர்கள். நம்ம விஜய் சாருக்கு பெரிய நன்றி, ஒரு விஜய் சாருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்றதை விட அவரோட ரசிகர்கள் தான் ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொன்னோம். அவங்க அந்த சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்பதற்காக தான் அத்தனை ரசிகர்கள் இயங்கிட்டு இருந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு வாக்களித்த 35% மக்கள்ல குறைந்தபட்சம் எங்களை பொறுத்த வரைக்கும், நான் எப்படி ஒரு கருத்து கணிப்புல சொன்னோம், அதே மாதிரி 8ல இருந்து ஒரு 12% மக்கள் கண்டிப்பா அவருடைய பரம ரசிகர்கள். மீதமுள்ளவர்கள் அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு போட்டவங்க. மத்தவங்க ஒரு மாற்றம் வேணா கிடைக்காதா, திமுக தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறோமே, நம்ம மாத்தி போடக்கூடாதா அப்படின்னு நினைத்தவர்களும் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஸ்டாண்ட்ல அப்படியேதான் இருக்கிறேன். 8ல இருந்து 12% மக்கள் தான் விஜய் சாருக்காக அவர் என்ன பண்ணாலும் ஓட்டு போடக்கூடிய ஒரு மக்களா இருப்பாங்க. மீதம் வாக்களித்த 20ல இருந்து 23% மக்கள் நீங்க 5% 20% மக்கள் அவர்களால விஜய் ஃபேன்ஸாலையும் அந்த குழந்தைகளாலையும் மற்ற இன்ஃபுளுன்ஸ் செய்யப்பட்டு நம்ம அரசியல் கொஞ்சம் கரெக்டா பேசணும். 35% பேரும் விஜயோட ரசிகர்கள் கிடையாது. ஒரு மாற்றம் ஒண்ணு என்ன வேணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கட்சிக்கு மாற்றான ஒரு கட்சி வரணும் அப்படின்ற மாற்றம்னா கொள்கையில் எதுவும் கிடையாது. இந்த 2 கட்சிக்கு மாறி வேற ஒரு கட்சி வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த 35% ஒரு 20% மக்கள் வாக்களிச்சிருப்பாங்கன்றது என்னோட கணக்கு. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த 20% எப்பயுமே அதிமுக திமுகவுக்கு மாற்றா இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சதம். அது மொத்தமா இந்த முறை சீமான் சாருக்கு சென்ற போன முறை 8% வாக்குகள் கூட ஒரு 4% வாக்குகள் அப்படியே போனதுனால அவருக்கு கிட்டத்தட்ட 35% வாக்குகள் அவர் பெற்று இந்த ஒரு வெற்றியை பெற்றார். எப்படி இருந்தாலும் அந்த வெற்றி போற்றத்தக்க வெற்றி. அவர் எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, யாரை அவர் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த வெற்றி ஒரு போற்றத்தக்க வெற்றி. சரி, அதை நம்ம ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்ப அவருக்கு வாக்களிக்காதவர்கள் 65% மக்கள் இருக்காங்க. மேலும் இப்ப இந்த தேர்தல் விஜயை மையப்படுத்தி நடத்தப்பட்ட தேர்தல் ஆயிடுச்சு. ஏன்னா முடிஞ்சு போன தேர்தல் விஜய் வருவாரா வரமாட்டாரான்ற மாதிரி இந்த தேர்தலை மாறி போச்சு. ஸ்டாலின் சார் இருப்பாரா இருக்க மாட்டான்னு ஃபர்ஸ்ட் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனா முடிவு விஜய் வருவாரா வரமாட்டாரான்ற மாதிரி அன்னைக்கு அந்த கடைசி நாளுடைய அந்த தேர்தல் 2-3 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரம் அவர் பண்ணதுல இருந்து அந்த தேர்தலுடைய முறையே மாறி போய் விஜய் சார் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி அந்த தேர்தல் மாறி போனதுனால இது விஜய் சாருக்கு ஆதரிச்ச 35 பேர்னா ஆதரிக்காத 65% மக்கள் இருக்காங்க. இந்த காணொலி அவர்களுக்கான ஒரு காணொலி. இப்ப 108 தொகுதி வெற்றி பெற்ற திரு தமிழக வெற்றி கழகம் மீதமுள்ள 127 126 தொகுதியில்
தோல்வி அடைஞ்சது அப்படின்றது அதனுடைய கணக்கு. சென்ற முறை திமுக கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட தொழில் வெற்றி பெற்று அதுவும் அது கூட வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அந்த அளவுக்கான வெற்றி இது கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன். ஆனாலும் தன்னந்தனியாக ஒரு மனிதன் இத்தனை பெரிய வெற்றி பெற்றது பெரிய விஷயம். இதோட நம்ம விஜய் சாருக்கான ஒரு பாராட்டை கொஞ்சம் நிறுத்திட்டு, இதுல என்ன மற்ற மக்கள், இது மக்களுக்கான ஒரு ஜனநாயகம். சோ மக்கள் இதுல எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க, இவருடைய வெற்றியும் இவருடைய இதையும் பாராட்டிய அந்த விஜய் ரசிகர்கள் மத்தியில விஜய் சாருக்கு ஓட்டு போடாதவங்க இது எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காணொலி இந்த காணொலி. விஜய் சார் தான் பெற்ற 108 தொகுதியில் ஒரு தொகுதி இப்ப திருச்சி கிழக்கு அவர் ராஜினாமா பண்றதா இப்ப சமீபத்திய செய்தி. அவர் ராஜினாமா பண்ணார்னா மீதம் இருக்கும் 107 தொகுதியை தவிர அவருடைய மெஜாரிட்டி நிரூபிக்க 13 தொகுதியை சேர்ந்த அவருடைய திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் இருந்து அவர் என்ன பண்றாரு, அந்த எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பதவி வைத்துக் கொண்டிருக்கும் அந்த சட்டப்பேரவை அந்த எம்எல்ஏக்களை வச்சுட்டு அவருடைய மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டாரு. இதுல ஜனநாயகம் எங்க இருக்கு அப்படின்றதுதான் இந்த காணொலியின் ஒரு முக்கியமான ஒரு சாப்டரு. உண்மையா நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு விஜய் ஒரு சுத்தமா கரெக்டா இருந்திருந்தார் அப்படின்னா 107 தொகுதி தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். நமக்கு மெஜாரிட்டியான 112 தொகுதி கிடைக்கல. நம்ம இந்த ஆட்சியை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா மக்களுடைய முடிவு. சோ நான் என்ன பண்ண போறேன், 107 தொகுதி வெட்டி எனக்கு நீங்க மெஜாரிட்டி தராதால நான் இந்த முறை முதலமைச்சருக்காக போட்டி போட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, எனக்கு நீங்க மெஜாரிட்டி கொடுத்தா நான் முதலமைச்சரா போட்டி போடுறேன், இல்லைன்னா எனக்கு முதலமைச்சர் பதவி தேவையில்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தாருன்னா, ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவார்னு அவரே நினைக்கல. இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த 107 தொகுதி எனக்கு மெஜாரிட்டி நீங்க தரல, நான் மீதமுள்ள 13 தொகுதி யார் காலையும் போய் விழ விரும்பல, நான் இந்த மாதிரி ஆட்சி அமைச்சேன்னா அது ஒரு மைனாரிட்டி ஆட்சியா இருக்கும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அது நான் நினைச்சதை பண்ண முடியாது, அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லி எனக்கு கைட் பண்ணி என்னோட இது கெடுத்துட்டு இருப்பாங்க. அதனால நான் இந்த முறை ஆட்சி செய்ய போதே மறுதேர்தல் நடத்தும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் நான் மீண்டும் மக்களை சந்தித்து நீங்க மெஜாரிட்டி கொடுத்தா நான் ஆட்சி செய்வேன்னு சொல்லியிருந்தாருன்னா விஜய் சாரோட மதிப்பு மருந்து எங்கேயோ போயிருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல எப்படின்னா அதை ஆட்சி அமைக்கணும்னு சொல்லும் போதே அவர் அங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு. அவர் யார்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகுறாரு அப்படின்னா, யாரை தன் எதிரி, யாரை தீய சக்தி அப்படின்னு சொன்னாரோ அதே திமுக கூட்டணியில் பெற்ற 13 தொகுதிகளை வாங்கிக்கிட்டு யாரை எதிர்த்தாரோ அவங்க கிட்ட வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகும் போதே அவர் தன்னுடைய தனித்தன்மை எழுந்துட்டாரு. இதுல விஜய் ரசிகர்கள் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா, நீங்க கேட்கிற தொகுதியை கொடுத்துட வேண்டியதானப்பான்னு சொல்லிட்டு இவருடைய சொத்தை அவங்க வச்சுன்னு இருக்கிற மாதிரி அந்த விஜய் ரசிகர்கள் மீண்டும் அதே மாதிரியான ஒரு வழிமுறை பின்பற்றாங்க. அது முதல்ல தப்பு. இந்த உண்மையான ஜனநாயகம் என்பது 107 தொகுதிகளை கொடுத்த மக்களால் ஏன் மேலும் 13 தொகுதிகள் கொடுக்கலன்னு நீங்க யோசிக்கணும். அவங்க திமுக கொடுத்த தொகுதியை எப்படி விஜய் சார் எந்த 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 எண்ணத்தில் எந்த கண்ணோட்டத்துல போய் கேட்டாருன்னு தெரியல. அவங்க கொடுத்தது ஒரு 1000 காரணம் சொன்னா கூட, நான் முதல்ல சொன்னேன், வாக்களிக்கிற வரைக்கும் மட்டும்தான் மக்களுக்கு இருந்து மரியாதை, வாக்களிச்சு முடிச்சுட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 13 தொகுதிகள் திமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடப்பதாக கொடுக்கப்பட்டது நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். இப்ப எப்படின்னு பாருங்க, இந்த மக்களுடைய ஜனநாயகம் எப்படி கேவலப்படுத்தப்படுது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். விஜய் சாரோட வெற்றி குறைச்சு மதிப்பிடல, அவர் ஆட்சி அமைச்சார், எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் தன்னுடைய சுயமான வெற்றில பெறல. அவரு யாரை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தீய சக்தியோட கூட்டணியா இருந்தவங்க எனக்கு பயங்கரமா எதிர்த்ததே அவர் தான். அந்த 13 தொகுதியில அந்த 13 தொகுதியில் வாக்களித்த மக்கள் ஸ்டாலின் முதல்வர் அப்படின்னு தான் வாக்களிச்சாங்க. அது திருமாவளவன் சாரோ இல்லைன்னா சிபிஐ சிபிஎம்மோ இல்ல காங்கிரஸோ கூட்டணி இருந்தா கூட இவர்களுக்கு அளிக்கும் வாக்கு ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வாக்கு அளிச்சாங்களே தவிர, இவர்களுக்கு அளிக்கும் வாக்கு விஜயை முதல்வராக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாக்களிக்கல. ஆனா அவர்கள் வாக்கு வீணடிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அந்த 13 தொகுதியின் எம்எல்ஏக்கள் அவங்க சொத்து சம்பாரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது என்னோட சொத்து அப்படின்ற மாதிரி சம்பாரிச்சு அதை அவங்களோட சொத்தாக்கிட்டாங்க. மக்கள் ஸ்டாலின் முதல்வராட்டம் அப்படின்னு தான் வாக்களிச்சாங்களே தவிர திரு விஜய் அவர்கள் முதல்வர் இந்த 13 தொகுதியில வாக்களிக்கல. அதே போல 107 தொகுதியில திரு விஜய் அவர்கள் முதல்வராக தான் வாக்களிச்சிருந்தாங்க. இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இதே அப்படியே வைசி வர்சாவா 107 தொகுதியில திமுக வென்று ஒரு 13 தொகுதியை தாவேகாவிடமிருந்து வாங்கியிருந்தால் அந்த 13 தொகுதி தாவேகா கொடுத்திருந்தாலும் தவறுதான். ஏன்னா அந்த 13 தொகுதியில மக்கள் யாருக்கு வாக்களிச்சாங்கன்னா விஜய் முதல்வர் தான் வாக்களிச்சிருந்தாங்க. அப்ப அந்த தொகுதியை திமுக வாங்கியதெல்லாம் தப்பு தான்.
ஜனநாயகத்துல வந்து இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றது இது வரைக்கும் எப்படி நடந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் அப்ப எல்லாருமே சென்ற முறை எல்லாரும் சொல்றாங்க 2006 வந்து திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சிறப்பா 96 சீட்டை வச்சுட்டு வந்து சிறப்பா ஆட்சி நடத்தினார் சொல்லிட்டு. ஆனா அவருக்கும் அந்த கூட்டணி கட்சி எல்லாமே சேர்ந்து மெஜாரிட்டியோட அதிகமான வாக்குகள் சட்டசபை எம்எல்ஏக்கள் வந்து பெற்றிருந்தாங்க. ஆனா அவங்க வாக்களிச்ச எல்லாருமே திரு கலைஞர் முதல்வர் அப்படின்னு தான் வாக்களிச்சாங்களே தவிர கலைஞர் வந்து முதல்வர் ஆக மாட்டார், வேற ஒரு கட்சி முதல்வர் சொல்லி வாக்களிக்கல. ஆனா இந்த முறை இதுதான் வந்து முதல் முறை தமிழ்நாட்டில் 1952க்கு பிறகு. ஆனால் இது இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமாகும், மக்கள் ஜனநாயகம் இப்படி வந்து கேவலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போன்ற ஆட்கள் வந்து ரொம்ப மனசுல வந்து ரொம்ப ஒரு வலியும் வேதனையும் இருந்தது. என்ன காரணம், ஒருவேளை 118 தொகுதிகள் பெற்றிருந்தாலும் நம்ம எந்த குறையும் சொல்ல போறது இல்லை. அவர் பெறாம திரு ஸ்டாலின் தான் முதல்வர் என்று வாக்களித்த 13 தொகுதியில் இருந்து இவர்கள் அந்த பொறுப்பை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது அப்ப எப்படி வந்து ஒரு விஜய் சாருக்கான தனி மெஜாரிட்டி இருக்குன்னு தெரியல. முதல்ல சொன்ன மாதிரி அவரு நான் இந்த விட முதலமைச்சர் ஆக போறதுல எனக்கு 120 தொகுதி தரல, நான் அடுத்த முறை தேர்தலில் நின்று நான் 120 தொகுதி வாங்கணும்னு சொல்லிட்டேன்னா அவர் உயர்வு எங்கேயோ போயிருக்கும். சரி, எப்படி ஜனநாயகம் தோத்தது அப்படின்னு நம்ம இங்க பார்க்க போறோம். நம்ம இதுல பார்க்க போற முதல் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா தளி. சிபிஐ வந்து கிட்டத்தட்ட 2 தொகுதிகள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு பாருங்க. மக்கள் எப்படி இது வந்து மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்றது மட்டும்தான். விஜய் வந்து எப்போ அந்த 13 தொகுதியை வாங்கினாரோ அன்னைக்கு சராசரிக்கும் கீழான ஒரு தலைவராக மாறிவிட்டார் அப்படின்னு நான் வந்து ஓப்பன பகிரங்கமா நான் வந்து குற்றம் சாட்டுறேன். நீங்க அந்த திமுக பெற்ற அந்த 13 தொகுதியை நீங்கள் வாங்கியிருக்கவே கூடாது அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அதிமுக கடுமையா விமர்சிக்கல, திமுக அவ்வளவு கடுமையா விமர்சிச்சீங்க. இதுல கிட்டத்தட்ட வென்ற கட்சி சிபிஐ இருக்கலாம். ஆனா அந்த வாக்களித்தவர்கள் எல்லாம் யார் முதல்வர் ஆவார் என்ற எண்ணத்துல வாக்களிச்சாங்க அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு 78,283 பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. சரி, அவரு முதல்வர் ஆவார் சொல்லிட்டு அவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்த கட்சியோட என்ன வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 73,043 வாக்காளர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த தளி தொகுதியில திரு தமிழக வெற்றி கழகத்துக்கு 45,245 வாக்குகள் வாக்களிச்சுக்கிறாங்க. இந்த 2 தொகுதியும் நீங்க இவங்க 2 பேர் வாங்கின வாக்குகள் வந்து சற்றே ஏறக்குறைய 1,50,000 55,000 வாக்குகள் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் பெற்றிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இது விஜயை மையப்படுத்தி தேர்தலா மாறின காரணத்தினால அங்க இந்த 1.5 லட்சம் வாக்காளர்களுக்கும் அவங்க மனநிலை எப்படி இருக்கும். இந்த சிபிஐக்கு இந்த நம்ம தொகுதியை பெற்றுக் கொடுத்ததால வெறும் 45,000 வாக்குகள் வாங்கிய தமிழக வெற்றி கழகத்துக்கு இவங்க இந்த எம்எல்ஏ அப்படின்ற ஒரு சொத்தை மக்கள் அவருக்கு கொடுத்ததால, எடுத்துன்னு போய் தாரவாத்து கொடுத்ததால இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வாக்கு செலுத்தி போராடிய அந்த தொண்டர்களுக்கும் அந்த மக்களுக்கும் எவ்வளவு பெரிய மனவேதனையை தரும். அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்த திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் எந்த பலனும் அடையவில்லைன்னா கூட பரவாயில்ல, அதை அவங்க எடுத்துன்னு போயிட்டு அந்த சொத்தை எடுத்துன்னு போயிட்டு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எடுத்துன்னு போய் வாக்களித்த இந்த சிபிஐ என்னை பொறுத்தவரை ஒரு தரமான ஒரு முடிவு இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்த ஒரு தொகுதி எந்த தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சிபிஐ போட்டிட்ட மற்றொரு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி. இந்த தொகுதியில 74,062 வாக்குகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்த வாக்குகள் நம்ம குறைச்சு. ஆனா அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு போட்டா கூட முதல்வர் திரு ஸ்டாலின் என்று தெரிந்து போட்டவர்கள் வந்து 74,062 வாக்குகள். இதுல 2வது தமிழக வெற்றி கழகம் வந்தா கூட சற்றேற குறைய 13,000 வாக்குகள் வந்து அதிகமா வாங்கி இந்த திருத்துறைப்பூண்டில வெற்றி பெற்ற சிபிஐ 61,000 வாக்குகள் வாங்கிய தமிழக தமிழ் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 கூட அப்ப கூட வெற்றி தான். ஏன்னா இதே மாதிரி தமிழக வெற்றிக்கு நான் பின்னால உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு ரொம்ப டேட்டாஸ் இந்த மாதிரி போட போறேன், எல்லா தொகுதிக்கும் போட போறேன், தனித்தனியா ஒரு தொகுதியை பத்தி பேச போறோம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஓட் பர்சன்ட் என்னன்னே தெரியாம இருந்த எத்தனால இப்ப தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுனால அதுல இருந்து அது எப்படி மாறப்போகுது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட எந்நேரம் வேண்டும்னாலும் அடுத்த தேர்தல் வரக்கூடிய இந்த ஆட்சி கலைந்து அடுத்த தேர்தல் வரக்கூடிய விஷயங்கள் எந்நேரம் வேணாலும் நடக்கலாம். அதனால இப்போது நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா மக்களுக்கு என்ன ஒரு புரிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தாலதான் நான் 234 தொகுதியும் போட போறேன். நம்ம கருத்து கணிப்போட ஒப்பிட்டு போட போறேன். எங்க எப்படி சேஞ்ச் இருக்கு, எப்படி இதை மாறணும் அப்படின்றது நான் போட போறேன். அது 1 by 1 பண்ண போறோம். இப்பத்தி நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
61,140 வாக்குகள். இதெல்லாம் பெரிய வாக்குகள், குறைவான வாக்குகள் நான் சொல்லல. தமிழக வெற்றி கழகம் அடைந்த வாக்குகள் அபரிவிதமான வாக்குகள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த மக்கள் இவரை இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்காமல் சிபிஐ 13,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. சரி, இது விஜய் வேணான்னு சொல்லி நான் சொன்ன விஜயோட முக்கியமா விஜயை வச்சுதான் இந்த தேர்தல் நடக்குதுன்னு சொல்லி அந்த கட்டத்துல பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து சற்றேற குறைய 1,15,20,000 வாக்குகள் எடுத்திருக்கிறாங்க. இவர் 61,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே நாம் தமிழர்லாம் கணக்கிலேயே எடுக்கல. இந்த முறை நாம் தமிழர் குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க வாக்குகள் வாங்கல. இருந்தாலும் அதுக்கான காரணம் நம்ம பேச போறோம், அதுக்கான வீடியோ போட போறோம். அப்ப அதுக்கான முழு டீட்டெயிலோட நான் போடுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 1,30,000 வாக்குகளும் இந்த 61,000 வாக்குகளுக்கு முதல்வர் அப்படின்ற பதவியை கொடுத்த இந்த 1,30,000 வாக்குகளும் ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அதிமுக திமுக பண்ணாலும் தப்பு தான், நம்ம எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இது விஜயை பத்தி, விஜய் வருவாரா வரமாட்டான்னு ஒரு தேர்தலா மாறினதால தான் நான் இதை சொல்றேன். இது அடுத்த மிஸ்டேக். இவங்க ரெண்டு பேர்ல பார்த்தா கூட சற்றே 13,000 வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காரு திரு மாரிமுத்து அப்படின்ற ஒரு சிபிஐ. இவரும் இந்த பதவி எடுத்துட்டு போயிட்டு விஜய்க்கு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி திண்டிவனம். இது விடுதலை சிறுத்தைகளுடைய தொகுதி. நம்ம இதுக்கு முன்னாடி இதுல யார் வெற்றி பெற்றாங்கன்னு போட்டா இன்னும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது பெரிய வீடியோ ஆயிடுன்னு தான் நான் போடல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் 734 வாக்குகள் தான் அதிகமாக பெற்று திரு வன்னியரசு அவர்கள் திண்டிவனத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறார். பரவாயில்லப்பா, 734 தொகுதிப்பா தமிழக வெற்றி கழகம் தோடிச்சு, என்ன தம்பி பேசுற அப்படின்னா கிடையாது. இரண்டாவது வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 734 தொகுதிகள் திண்டிவனம்ன்றது ரொம்ப மெயினான சிட்டி. இதுல நம்முடைய கணிப்புல இந்த திண்டிவனம்லாம் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம தனியா ஒரு 75 அதையும் நம்ம போட போறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ரெண்டாவது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விட சற்றேறக்குறைய மூன்றாவதாக வந்தது தமிழக வெற்றி கழகம். இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து 1,25,30,000 வாக்குகள், இவர் வெறும் 61,000 வாக்குகள். இந்த மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு இவங்க அளித்த வாக்குகள்லாம் ஏமாற்றப்பட்டிருக்குது. ஜனநாயகத்தின் வீழ்ச்சி கேவலம் என்பது இதுதான். இதுக்கு அடுத்து நீங்க காட்டு மன்னார் கோயில்ல இருக்கிற நீங்க அடுத்த வெற்றியை பார்க்க போறீங்க. இதுல திரு ஜோதிமணி அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி இருந்த திரு ஜோதிமணி அவர்கள் 85,179 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. நீங்க நல்லா பாருங்க, 85,179 வாக்குகள். இரண்டாவது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியில் 52,116 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெற்ற வாக்குகள் சற்றேறக்குறைய 1,40,40,000 வாக்குகள். இதுல மூன்றாவது இடம் வந்த தமிழக வெற்றி கழகம் வெறும் 43,000 வாக்குகள். இதுல வாக்களித்த இத்தனை லட்சம் மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மயிலாடுதுறை. இந்த திமுக கூட்டணியில் மிக மிக மோசமாக திரு சீமான் அவர்கள் சொல்வது போல தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை விட்டு கடைந்தெடுத்து ஓடப்பட வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்க வேண்டியது. தமிழக மக்கள் மேலும் இந்த அகில இந்திய கட்சிகளுக்கு கொடுக்கும் ஆதரவு எவ்வளவு ஒரு பெரிய ஆபத்து அப்படின்றது இந்த தேர்தலை நீங்க கண்டிப்பா உணரணும். நம்மளுக்கு சீமான் வெற்றி அடைகிறார் தோல்வியடைகிறார், ஆனா அவருடைய கருத்துக்கள் கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியது அப்படின்றதுக்கு மேலும் ஒரு உதாரணம் இன்று நடந்த இந்த விஷயம். 5 தொகுதிகளை தன் கூட்டணி கட்சியாக இருந்து உழைத்து போராடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லாம கொள்ளாம அடுத்த நிமிஷமே ஓடுனது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அவங்க இந்த தொகுதியில 68,011 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை விட 10,845 வாக்குகள். திரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தாண்டி மூன்றாவதாக வந்ததான் தமிழக வெற்றி கழகம். அதுக்கு 52,000 வாக்குகள். மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியின் மக்கள் சற்றேறக்குறைய விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கட்சிகள் தான் இடையே போட்டி இருந்தது. நாம் தமிழருக்கான போட்டி என்றுமே நாம் தமிழர் கட்சிக்காக அளித்த வாக்குகளை நான் என்னைக்கே குறைச்சு மதிப்பிடுறது இல்லை. கொள்கை, கோட்பாடு, இத்தனை சினிமா, கவர்ச்சி, இலவசம் அனைத்தையும் மீறி பெற்ற வாக்குகள் ரொம்ப பொன்னான வாக்குகள் நான் எப்பவுமே நினைக்கிறது உண்டு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நான் ஏன் நாம் தமிழர் சேர்க்கலாம், இவங்க 3 பேர்ல தான் இந்த போட்டி இருந்ததுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில இவர்கள் இருவரும் அடைந்த வாக்குகள் சற்றேறக்குறைய பாத்தீங்கன்னா 1,30,000 வாக்குகள் பெற்றாங்க. இங்க தமிழக வெற்றி கழகம் 52,000 வாக்குகள் பெற்றார்கள். இந்த தொகுதியின் மக்கள்
ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி விளவன்கோடு. நாம் அளிக்கும் வாக்குகளை எம்எல்ஏ அப்படின்ற ஒரு சொத்தை பெற்றுக்கொண்டு அந்த எம்எல்ஏக்கள் அவர்களுடைய சொத்தாக நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்யும் அட்டுழியங்களில் இது ஒரு உதாரணம். இதுவரை தமிழ்நாடு இந்த மாதிரி கண்டதுல நம்ம பல பேருக்கு தெரியும். இந்த குதிரை பேரம் சொல்லுவாங்க. இந்த குதிரை பேரம்னா இல்ல, வெல்ல தெரியாத குதிரை பேரம். இது மக்களுடைய வாக்குகளை துச்சமென மதித்து இந்த அரசியல் கட்சிகள் செய்யும் ஒரு அந்த வகையில் நாம் பார்க்கும் அடுத்த தொகுதி விளவன்கோடு. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி காங்கிரஸ் 70,755 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இதுல 2வது இடம் தமிழக வெற்றி கழகம் தான் வந்திருக்கு. ஆனா வித்தியாசம் பாருங்க, 21,000 வாக்குகள் கிட்டத்தட்ட அதிகமாக காங்கிரஸ் பெற்றிருக்கு. இது கன்னியாகுமரி காங்கிரஸுடைய கோட்டையா இருந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் நம்ம எல்லாரையும் உயர்த்தி பேசி தாழ்த்தி பேசக்கூடாது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில காங்கிரஸ் ரொம்ப பலமாக இருந்த கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை விட 20,970 வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அந்த 70,755 பேர் என்ன நினைச்சு வாக்களிச்சிருப்பாங்கன்னா, நமக்கு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வாக்களிச்சிருப்பாங்க. ஆனா அவர்கள் அளித்த வாக்குகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகள் 49,000 வாக்குகள் பெற்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 3வது இடத்துல வந்த விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சி 45,604 வாக்குகள். இந்த இருவருடைய வாக்குகளை எண்ணும் போது பாத்தீங்கன்னா இதுல 2ல 1.25 அரை மடங்கு கூட கிடையாது. இந்த 50,000 வாக்குகள் 70 + 45 கிட்டத்தட்ட 1,15,000 வாக்குகள். இங்க 49,000 வாக்குகள் விஜய் வேணான்னு வாக்களித்தவர்கள். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, இவங்க 3rd பொசிஷன் 2nd பொசிஷன் ஒரு கணக்காக தான் சொல்றேன். ஆனா இதுல மிக முக்கியம் அந்த 70,755 வாக்குகள் வெற்றி பெற்ற கட்சி பெற்ற வாக்குகள், அந்த வாக்காளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நம்ம அளித்த வாக்கு ஸ்டாலின் முதல்வராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளித்த அந்த வாக்குகள் முதல்வராகக்கூடிய அளவுக்கு அவர்கள் எம்எல்ஏ பதவியை கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மேலூர். மேலூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸால வெற்றி பெற முடியாத ஒரு தொகுதி வந்து மேலூர். அதுல திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து உழைச்சிருந்தா கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை விட வெறும் 2,700 வாக்குகள் தான் அதிகமா அடைஞ்சா கூட இந்த 3 கட்சியும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய இந்த கட்சிக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு அதிமுகவும் நேஷனல் காங்கிரஸும் இந்த 3 கட்சியும் சமபலத்தோடு இருந்திருக்குது. ஆனாலும் இறுதியில் இந்த 2 கட்சிகளும் பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட 1,16,000 வாக்குகள், 1,08,000 வாக்குகள். இவன் அடைந்த வகையில் 58,000 வாக்குகள். இருந்தாலும் நாம் இந்த மாதிரி விஷயத்துல இந்த 3 பேரை நான் சேர்க்க விரும்பல. வெற்றி அடைஞ்ச 60,080 பேர் ஸ்டாலின் தான் முதலில் வாக்களித்தார்கள். அந்த 60,080 பேரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கொளைச்சல். கொளைச்சல் தொகுதியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல 66,207 வாக்குகள். இதுல நீங்க காங்கிரஸ் பெற்ற வெற்றிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. என்னன்னா எல்லாமே 2,000, 5,000, 10,000 அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை தான் வந்து காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகள் அவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு உழைச்ச அந்த உழைப்பை எல்லாத்தையுமே வந்து வீணடிச்சு அந்த தொண்டர்களையும் மக்களையும் முழுசா முட்டாளாக்கி விட்டு இந்த நேஷனல் காங்கிரஸ் 66,207 வாக்குகள், 2வது இடம் பிடித்தது 63,374 வாக்குகள். இந்த 66,207 வாக்குகளும் ஸ்டாலின் முதல்வர் அப்படின்னு தான் வாக்களிச்சிருந்தாங்க. அந்த வாக்களித்த மக்களை முழு முதலாக ஏமாற்றி நடுத்தெருவில் நிற்க வைத்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கு. இங்க விஜய் முதல்வராக வேணாம்னு சொல்லிட்டு வாக்களித்தவர்கள் சற்றேறக்குறைய இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1,10,000 பேர் வாக்களிச்சாங்க. நம்ம இந்த 1,10,000 பேரை முக்கியமா எடுக்கல. நம்ம எடுக்கிறது வெற்றி அடைந்த எத்தனை வாக்குகள் வித்தியாசம், எத்தனை வாக்காளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதுல மிக முக்கியமா போறோம். நீங்க இதை பார்க்கும்போது எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம், அப்ப அந்த தொண்டர்கள் எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, அந்த வெற்றி மார்ஜின் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கி அந்த வெற்றி பெற்ற தலைவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே, ஐயா நீங்க தான் முதல்ல சொல்லி எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கூட்டணி கட்சிகள் எப்படி பழி வாங்குகின்றன, அது என்னமோ மக்களுடைய வாக்குகளை வந்து எப்படி ஏமாற்றுகின்றன அப்படின்றத நம்ம தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இல்லியூர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெறும் 1000 வாக்குகள். சென்ற முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாருங்க காட்டுறேன். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 2,833 வாக்குகள். அதுக்கு முன்னாடி பாருங்க 2,724 வாக்குகள். அதுக்கு முன்னாடி 20,970 வாக்குகள். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முதல்ல இந்த இதுல வந்து வெறும் 10,845 வாக்குகள்.
இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா விடுதலை செல்லாம் 33,000 வாக்குகள் ஜெயிச்சாங்கன்னா காங்கிரஸ் பாருங்க முதல்ல பெற்ற தொகுதி 10,845 வாக்குகள் அதிகமா பெறாங்க. இது ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தொகுதி. அடுத்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா 20,970. இது கிட்டத்தட்ட பரவாயில்ல. இதுல வந்து காங்கிரஸ் நல்லா உழைச்சிருக்கு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இதுல தமிழக வெற்றி கழகம். அடுத்து மூன்றாவது தொகுதி பாருங்க, வெறும் 2,724 தொகுதி வாக்குகள் தான் வித்தியாசம். தமிழக வெற்றி கழகம் அது. அப்போ அந்த திமுக தொண்டர்களும் அந்த கூட்டணி கட்சி எவ்வளவு உழைச்சு நம்ம மக்கள்கிட்ட வாக்கு வாங்கியிருப்பாங்க. விஜய் சாருக்கு எதுவும் உழைக்கல. அவர் வந்து பேச ஒரு முகத்துக்கே தான் போட்டாங்க. நம்மள மாற்ற சொல்ல வேண்டியதே இல்லைன்னா மக்கள் வந்து ரசிக மனப்பான்மை அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நாம பேசுறது இந்த வாக்குகளை பத்தி இல்ல, ஏமாற்றப்பட்ட இந்த வாக்குகளை பத்தி தான் பேசுறேன். அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு எவ்வளவு மனம் வந்து எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு பாருங்க. அதுக்கடுத்து வெற்றி பெற்ற இந்த தொகுதியில வெறும் 1,311 வாக்குகள்ல இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வெற்றி அடைய வச்சிருக்கிறாங்க. அவரும் அவருடைய கூட்டணி கட்சிகளும். இதுல என்ன பிளஸ்னா, இந்த மக்களும் ஸ்டாலின் தான் முதலில் வாக்களித்து வெற்றி பெறணும். இந்த ஒரு தொகுதி ஸ்டாலினை முதல்வராக்க உதவி செய்யும் சொல்லி நினைச்சிருந்த இந்த தொகுதியும் எடுத்துட்டு போயிட்டு அந்த வாக்களித்த மக்களை முழுதா ஏமாற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த எம்எல்ஏ சீட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது வந்து கீழ்வெள்ளூர். இதுலயும் பாத்தீங்கன்னா இது கம்யூனிஸ்ட் சிபிஐஎம். இது வந்து வெறும் 2,278 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தோட அதிகமா எடுத்திருக்கு. இந்த தொகுதியிலையும் அந்த தொண்டர்கள் எவ்வளவு உழைச்சிருப்பாங்கன்னு பாருங்க. இவங்கெல்லாம் வந்து உழைச்சாலும் இல்லையா சொல்லி தெரியல. ரொம்ப மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய தொழில் வந்து அந்த தொண்டர்களோட உழைப்பு தான் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். கட்சியினுடைய இது வந்து பலமா இருந்தா கூட அது ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கும். அதான் அந்த தொண்டர்கள் எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. இதெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, வாக்குகள் கம்மி. சரி பரவாயில்ல, 2,200 வாக்குகள்னு சொல்லி நம்ம மனசை கூட தேர்த்திக்கலாம். ஆனா 10,000 5,000 இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து அந்த தொண்டர்கள் வந்து அந்த மக்களுக்கு எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கு. இவ்வளவு பெருவாரியான ஒரு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைய வச்சோம். அந்த வெற்றி உதவலையே அப்படின்னும் போது அந்த வாக்காளரோட மனதில இருந்து நீங்க இதை பாருங்க. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா பத்மநாபபுரத்துல சிபிஐஎம் வந்து 68,938 வாக்குகள் 15,569 வாக்குகள் அதிகம் எடுத்துக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் ரெண்டாவது வந்திருக்கு. மூணாவது வந்த பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 44,293 வாக்குகள். இவங்க ரெண்டு பேரும் பலமா இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. ஆனா இவங்க எம்எல்ஏ பதவியில இவங்களோட பெற்ற வாக்குகள் அந்த மக்கள் வந்து பாதிச்சிருக்கு. அதனால் திமுகவின் கூட்டணி கட்சிக்கு செலுத்திய அந்த மக்களோட மனசு என்ன பாடுபடும் நினைச்சு பாருங்க. நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா அந்த மக்களுக்கு ஏற்படும். அதுக்கடுத்து நம்ம ஐயுஎம்எல் வந்து சொல்றாங்க, நான் வந்து திமுகவோட கூட்டம் தானே, திமுக கூட்டம் தான். கடைசிக்கு இல்ல, நீங்க வாயில சொல்றது முக்கியம் இல்ல, செயல்ல இல்ல அப்படின்னும் போது நீங்க செஞ்ச எல்லாமே நீங்க திமுகவே சொல்லி செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு ஒரு ஆட்சி அமைனா அது மக்கள் ஆட்சி கிடையாது. இப்ப நடக்கிறது ஜனநாயக ஆட்சி கிடையாது. இது வந்து அந்த அரசியல்வாதியின் பேராட்சி தான், குதிரை பேராட்சி அப்ப நடக்குது தவிர மக்கள் ஆட்சி கிடையாது. மக்கள்ன்றவங்க 118 பேரை நீயோ அல்லது கூட்டணியோ சேர்ந்தவங்களுக்கு போட்டிருந்தால் மட்டும்தான் அது மக்களாட்சி கடை. ஜனநாயக படுகொலை நடந்திருக்குது. இந்த படுகொலையை இந்த ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, ஆட்சியில் இருப்பவங்களும் சரி, ஆட்சி இருந்தவங்களும் சரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நடத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி முறை வந்து இனி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது அப்படின்றத என்ன மாதிரி ஆளோட வேண்டுகோள். அந்த மாதிரி ஆகுதான், டைரக்டா கவர்னர் ஆட்சி வச்சுக்கோ பரவாயில்ல. இது குதிரை பேரம் இல்லாம வேற என்ன அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணு கூட்டணி கட்சியோட அந்த ப்ரீபோல் எலெக்ஷன் அலைன்ஸ் என்ன இருக்கோ அதை ரிசர்வ் பண்ணா மக்கள் வந்து ஏமாத்துறீங்க. இது வந்து ஒரு தொடர் ஏமாற்றம். இந்தியாவில் நடந்த இந்த தொடர் ஏமாற்றம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் போது அந்த வாக்களித்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது எண்ணி பாருங்க. 73,181 பேர் வந்து இந்தியன் முஸ்லிம் ஐயுஎம்எல் வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி வாக்களித்திருந்தாங்க. அதுல இவங்க ரெண்டாவது வந்த தமிழக வெற்றியத்தோட கிட்டத்தட்ட 3,000 வாக்குகள் அதிகம் எடுத்திருந்தாங்க. அந்த 73,181 வாக்காளரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுல நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பாபநாசம். இதுல பாருங்க வெறும் 1,065 வாக்குகள் தான் அதிகமா பெற்றிருக்காங்க ஐயுஎம்எல். அந்த 1,065 தொகுதியில் வந்து அதிகமான அந்த வாக்குகள் பெற எவ்வளவு அந்த தொண்டல் உழைச்சிருப்பாங்கன்றத நீங்க மறுபடியும் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நம்ம தமிழக வெற்றி நான் குறைச்சு மதிப்பிடலாம் தவறா போனதான் நம்மளுக்கு மிச்சம். அவர் வந்து விஜய் சாருக்கு வந்து பல விஷயங்களை வச்சு இந்த மாதிரி வாக்குகள் வாங்கியிருந்தாரு. எந்த வகையில வாக்குகள் வாங்கினாலும் அந்த கட்சியோட அளித்த வாக்குகள் நம்ம குறை சொல்லவே கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆயிடுச்சு. 107 தொகுதியில் அவங்க பெற்ற வெற்றி உபயோகமா இருந்தானா திமுகவில் ஸ்டாலின் தான் முதல் சொல்லி ஏமாற்றி வாக்குகள் வாங்கிய இந்த வாக்குகள் அந்த தொகுதி மக்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் முட்டாளாக்கி தமிழ்நாட்டில் ஜனநாயக படுகொலை நிகழ்த்தியிருக்கு இந்த அரசியல் கட்சிகள்.